அக்கௌண்டபிலிட்டி ஒரு டாப் லெவல்ல செட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கலி டாப் லெவல். சோ நீங்க கேக்குற மாதிரி யாங்க எல்லாத்துக்கும் மோடியை குறை சொல்ல முடியுமா? அப்ப மினிஸ்டர் யாரு? இதுக்கு தலைமை பொறுப்பு இருக்கிற மினிஸ்டர் யாரு? சோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டாவது கேள்வி கேக்குறீங்க, அவரு சொல்றதுனால மட்டும் வந்து அவர் போறதுனால மட்டும் பிரச்சனை கரெக்ட். அதுவும் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் வந்து 14 வருஷம் அந்த அவங்களோட அடிப்படை கொள்கை மாறிடுமா? நீட்டை வந்து ஒழிச்சிருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்கிற மாதிரி சாத்தியம் இல்லை. பிகாஸ் தட் இஸ் a prestige problem for them. அப்படிதான் ஃபார்ம் லாஸ் ரிப்பீல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்தது. அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட மாத்த மாட்டாங்க, ரிப்பீல் பண்ணாங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் எடுக்கிறதுக்கு கேள்வியே இல்லைன்னாங்க. எத்தனை மீடியா என்னென்னமோ அந்த மாணவர்களோ அங்க போராட்டக்காரங்க என்னென்ன முத்திர குத்த முடியுமோ குத்துனாங்க. ஃபைனலி தர்மேந்திர பிரதான் பெருசேன் ஆயிடுச்சு. இப்படி இது வந்து தமிழ்நாடு மட்டும் ஒரே மாநிலம் கேட்டதுன்னா நடக்குமான சாத்தியம் இல்லை. பட் ஆனா நீட் கொஸ்டின் பண்றாங்க எல்லாரும். இப்ப நீங்க வந்து சென்ட்ரலைஸா ஒரு எக்ஸாம் எடுத்துட்டு வரீங்க, அதை கண்டக்டே உங்களால பண்ண முடியல மட்டும் ஒய் ஆர் யூ மேக்கிங் அஸ் ஃபேஸ்? இப்ப 21 மாணவர்கள் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பெற்றோர்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? எல்லாரும் வந்து பூட்டாரம் சூட்டுறாங்க. அவருக்கு தர்மேந்திர பிரதான் வில்ல வளைச்சிட்டாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு. இந்த மாணவர்கள் வந்து நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கு டெடிகேட்டடா 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணி படிச்சு அவங்க ஃபேமிலி பல சாக்ரிஃபைஸ் பண்ணி இதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி அவங்க டாக்டர் ஆவாங்கன்ற கனவு இப்ப பிள்ளையும் இல்ல. சோ இது யார் பொறுப்பு? அதுக்கு யாராவது பொறுப்பேற்று தானே ஆகணும். சோ இந்த நீட் வந்து மெரிட்டோக்ராசி பேஸ்ட் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஒரு நார்மலா ஒரு டெஸ்ட் கூட நடத்த முடியாத அளவுக்கு நம்ம கையாளாம இருக்கோமா நாங்க? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அப்படி நம்ம we are not that much weak. இந்த டேட்டா என்ன சொல்றது பாத்துக்கோ. இந்த 12 வருஷத்துல இப்ப நம்ம போன தடவை இதை பேசின போது அப்ப 90 பேப்பர் லீக்ஸ், இந்த நீட்டோட சேர்த்து 90 பேப்பர் லீக் இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து. அதுக்கப்புறம் ஹரியானால ஒண்ணு லீக் ஆயிருக்கு, பஞ்சாப்ல ஒண்ணு லீக் ஆயிருக்கு, இப்ப 92 ஆயிடுச்சு. எப்போ நம்ம ஒத்துக்கும் வந்து இந்த சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு? அந்த அளவுக்கு கையாளாதவங்க ஏன் அப்ப மாணவர்கள் உட்காந்து அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட்ட வாங்கிட்டு காலேஜுக்கு போய் படிச்சு வேலைக்கு போகாம ஜந்தர் மந்தர்ல உட்காந்துன்னு பிளாட்ஃபாரத்துல தூங்கின்னு சரியான சாப்பாடு இல்லாம போலீஸ் கிட்ட லட்டில அடி வாங்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பத்தி உண்மையிலே ப்ராப்ளம் இருக்கு, இவங்களால நடத்த முடியும். ஏன் தொற்று பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கு? ஏன் லீக் ஆகிட்டே இருக்கு இத்தனை வருஷத்துக்கு? நீங்க வந்து சந்திரமண்டலத்துக்கு அனுப்புறீங்க, நீங்க சந்திரமண்டலத்துக்கு அனுப்புறீங்க, இது மங்கள்யானுக்கு அனுப்புறீங்க. ஆனா உங்களால உங்க எக்ஸாம் பேப்பர் ஏன் வந்து உங்களால ப்ரொடெக்ட் பண்ண? இப்ப அது கேட்டா நாங்க ஏர்ஃபோர்ஸ் எடுத்துன்னு வந்து பேப்பர் கொடுங்க, அவசியமே இல்ல. ஏன் இதுக்குள்ள ஏன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கீங்க? இல்லைங்க, அப்படி பார்த்தா குறை சொல்லக்கூடியவர்கள் அதிகாரிகள் தான் சரியா செய்யலையே தவிர மினிஸ்டர் கிடையாது. இது ஒரு தவறான வாதம். நல்லா நடந்தா அதுக்கு காரணம் மினிஸ்டர், அதுக்கு பிரைம் மினிஸ்டர், தப்பா நடந்தா அதிகாரி. இது கீழே இருக்கிறவங்க தலையில எல்லாத்தையும் மிளகா அரைக்கிறது. நல்லா நடந்தா உங்களுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, நான் தவறு நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதுதான் சரி. அதிகாரிகள் தப்பு செய்யலன்றது நான் சொல்ல மாட்டேன். பட் அக்கௌண்டபிலிட்டி வந்து எந்த லெவல்ல இருந்து வரும்? அப்ப ஒரு நாடு நல்லா இருக்கும், நல்ல பாதையில போனேன்னா பிரைம் மினிஸ்டர் அவங்கள வழி நடத்துறாங்க. ஒரு மினிஸ்ட்ரி வந்து கீழே வர எல்லாத்தையும் வந்து நடத்துறோம்னா அந்த மினிஸ்டர் தான் இன்சார்ஜ் கேபினட். இவர் 5 வருஷம் இருந்திருக்காரு, நேத்து தான் வந்தாரு. இன்னைக்கு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கினாரு இல்லைங்களா? அவரு நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு. இதுக்கு மேலதான் அவர் அதை பார்க்கணும், என்ன செய்ய முடியும் பார்க்கணும். சோ இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, இவர் போறதுனால மட்டும் பிரச்சனை சால்வ் ஆயிடுமான்ட்டு, நீட் என்டிஏ இதெல்லாம் சொல்றோம். பட் ஒரு கோர் இஷ்யூ இருக்கு, ஷேர் இன் யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா? பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு அலோகேஷன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து 2013 வருஷம் 13-14 இவங்க வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்து 4.6% போயிட்டு இருந்தது. அந்த 4.6% வந்து 3.8ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கு முந்தைய யூபி அரசாங்கம். அந்த 4.6 இருக்கும் போதே கல்வியாளர்கள் விமர்சனம் என்ன வச்சாங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி, நிறைய மாணவர்கள் வர கண்ட்ரிக்கு வந்து 4.6 பத்தாது, மினிமம் 6% இருக்கணும் அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு 2025-2026 அலோகேஷன் என்னன்னா 2.5%. 4.6ல இருந்து 6க்கு போனோன்னு டெக்னோகிராட்டிக் பீப்புள், எஜுகேஷன் துறையை சேர்ந்தவங்க, எஜுகேஷன் துறையை பத்தி புரிதல் இருந்தவங்க சொன்ன அட்வைஸ், அது வந்து அபிஷியலா கொடுத்தாங்களா இல்லையான்றது பொது வழியில அவங்க சொன்னது 4.6 பத்தாது, 6% மினிமம் இருக்கணும் அப்படின்னா. ஆனா 4.6ல இருந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிடுச்சு, 2.5 ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸிக்கு வந்து 2013-2014 வந்து 3% அலோகேஷன் ஆயிருக்கு பட்ஜெட்ல.
அது வந்து 2025 2026ல ஆல்மோஸ்ட் 1.5%. அது கிராஃப் தான், கரெக்டா நம்பர்ல. சோ சம்வேர் அரௌண்ட் அது ஹாஃப் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அது வந்து 1.9% இருந்தது, இப்போ வந்து 1% ஆயிடுச்சு. சோ லிட்டரலி 50% கிட்ட எஜுகேஷன் சம்பந்தமான ஃபண்டிங் அலோகேஷன் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்னது நான் மறுக்கல. ஆனா அப்படி இருக்கும்போது ஈக்குவலண்டா தேசிய பாதுகாப்பு, மத்த விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் நம்ம வந்து ப்ராபப்ளி அதெல்லாம் இதை விட கொஞ்சம் முக்கியத்துவம் ஜாஸ்தி இருக்குன்னு இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அவங்க Education கரெக்டா கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்லையா? அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. விண்வெளிக்கு ஆள் அனுப்பணும். நம்ம அன்னைக்கு வந்து 2.5%, அன்னைக்கு சாரி 4.6%, இன்னைக்கு இருக்கிற 2.5%க்கும் நீங்க கரன்சியா கால்குலேட் பண்ணா ப்ராபபிலி எனக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியல. பட் இட் ஷுட் பி அந்த இட் ஒன்ட் பி எனஃப். அதனால தான் பெர்சன்டேஜா பேசுறது. உங்க கரன்சியே வீக் ஆயிருக்கு இப்ப. அது எத்தனை % வீக் ஆயிருக்கு? சோ உங்களோட பர்ச்சேசிங் பவர் என்ன இப்போ? அப்ப நீங்க குடுக்குறது சரியில்லை. இது வந்து நான் இப்படி கன்வெர்ட் பண்ணுவேன். போன வருஷம் வந்து நான் 4000 ரூபாய் கொடுத்தேன், இந்த வருஷம் 4500 ரூபாய் கொடுக்குறேன். அதனாலதான் டெக்னோக்ராட்டிக் லீடர்ஸ் வந்து சொன்னது என்னன்னா, as a percentage of budget in allocation தான். நீங்க அக்ராஸ் த போர்ட் அப்ப எல்லாத்துக்குமே சொல்லலாம். அப்ப வந்து விண்வெளிக்கு வந்து அதிகமா அலோகேட் ஆயிருக்குது, இது ராணுவத்துக்கு அலோகேட் ஆயிருக்கலாம். as a percentage of budget குறைஞ்சிருக்கு. இதான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப இவ்வளவு 1008 கால்குலேஷன் நம்ம போட்டு உட்காந்து மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. சரி, ஓகேங்க. சோ இப்போ வந்து நீ இந்த நீட் பத்தி என்ன நீங்க கேட்டீங்க, நீட் போயிருமான்னு. தமிழ்நாடு மட்டும் போராடினா அது போகாது. பட் எந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ், அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ். இந்த சேயிங்கே இருக்கு, the path to hell is paved with good intentions. கவர்மெண்ட் வந்து ஒரு மெரிட்டோகிராட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வரணும், நல்ல மெரிட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதே நீட் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அது இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ். அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜேஇக்கு ஆல்ரெடி அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ அந்த 12th மார்க் போக்கஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஜேஇக்கு தனியா போய் ப்ரிப்பரேஷன் பண்ணோம். கோட்டா மாதிரி இடங்களோ இல்ல பெருநகரங்களோ போனா அதுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளவு அவர் வசதிக்கு எப்ப ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அதே மாதிரி நீட்டுக்கு இப்ப என்ன ஆயிடுதுன்னா, கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம் எழுதுங்க, அவங்க வந்து நீங்க போய் ட்ரைனிங் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லல. அது பட் ஆனா வந்து ஒரு 1% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க, திடீர்னு போய் கோச்சிங் கிளாஸ்ல சேரணும், என்கிட்ட காசு இருக்கு, நான் கோச்சிங் கிளாஸ் கொடுத்து நான் பெட்டர் ஸ்கோர் பண்ணலான்னு போகும்போது, அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அது 2%, 5%, 10% போகும்போது, இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு காசு கொடுக்க முடியாதுன்ற மாணவர்களால சரியா ஸ்கோர் பண்ண முடியாது. we can always say அப்படி இல்ல, நல்லா கடினமா உழைச்சா மாணவர்கள் எங்க இருந்தாலும் ஷைன் பண்ணலாம் சொல்லலாம். பட் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். அப்ப அது என்ன ஆயிடுதுன்னா, நீட் அரசாங்கத்தோட என்னன்னா நல்ல மெரிட்டோகிராட்டிக் கேண்டிடேட்ஸ் தான் வரணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குதான் அவங்க நீட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அது அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் என்னன்னா, கோச்சிங் கிளாஸஸ் வருது, கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் கட்ட முடியாதவங்களால நீட்டை கிளியர் பண்ண முடியாது அப்படின்றது. சோ நீட் சிஸ்டம்ன்றதே ஒரு எக்கனாமிக் எம்பார்கோ மாதிரி ஆயிடுது. உங்ககிட்ட பணம் இல்லையா கோச்சிங் கட்ட முடியாது, அப்போ உன்னால நீட் கிளியர் பண்ண முடியாது. அப்படி எங்க அடி வாங்குதுன்னா, ஒரு இன்ஜினியரிங் மாதிரி சிஸ்டத்துல அது பண்ணும்போது அது பெரிய கிடையாது. பட் மெடிக்கல் ஃபீல்ட்ல வரும்போது அது என்னன்னா, மெடிக்கல் ஃபீல்டுல வந்து இட் இஸ் லிங்க்டு டு பப்ளிக் ஹெல்த். இப்போ 20 லட்சம் கொடுத்துதான் ஒருத்தர் வந்து போய் மெடிக்கல் சீட்டுக்கு போறாருன்னா, அவர் வந்து ஒரு கிராமத்தோட, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ ஒரு டாக்டரா இருப்பாரா அப்படின்ற பிரச்சனை. சோ பப்ளிக் ஹெல்த் அடி வாங்குது. இதான் தமிழ்நாட்டுல இருந்து விமர்சனமா தொற்று எழுப்புனது. பட் ஐடியலி அதுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியான வாய்ஸ் இருக்கணும். தமிழ்நாடு மட்டும் கேட்டா அது நடக்குமானா நடக்காது, ரொம்ப கஷ்டம். சோ அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் we have to revisit it. இப்போ உங்களால நடத்தவே முடியல, ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? அந்த இப்போ தமிழ்நாடு வந்து இது பல வருஷங்களா நடத்தி இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் சிஸ்டத்துல என்ன நீங்க குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க? இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம், கவர்மெண்ட் மெடிக்கல் சிஸ்டம், பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டமா இருக்கு. அப்படி சரியா ஒர்க் பண்ணாத மாநிலங்களை ஃபோர்ஸ் பண்ணுங்க. இல்ல நாங்க சென்டர் நடத்துவோம், இனிமேல்ட்டு நாங்க அலோகேட் பண்ணணும். நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாநிலத்துக்கு 10 பேர் வந்து சரியா இல்லன்றதா சரியா செய்யல மாநிலத்துக்கு ஏன் நீங்க பனிஷ் பண்றீங்க? அதுதான் கேள்வி. சரிங்க, கோச்சிங் சென்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருமா? இப்படி கோச்சிங் சென்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா சால்வ் ஆயிடுமா அப்படின்றது இல்ல. பலதர பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு ஆங்கிளா நம்ம அட்ரஸ் பண்ணணும். சோ அல்டிமேட்லி நம்ம வந்து யாரும் பின் தங்கிடாத மாதிரி பார்க்கணும். எந்த சிஸ்டம் கொண்டு வந்தாலும் உங்க விமர்சனம் இருக்கதான் செய்யும். இல்ல விமர்சனம்ன்றது ஏன் தவறு நீங்க பாக்குறீங்க? ஜனநாயகத்துல வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அப்ப நீங்க சொல்றது எப்படிதான் இருக்கு?
யாருமே யார் பொலிட்டிக்கல் ஆக்குறா சொல்லுங்க, யார் பொலிட்டிக்கல் ஆக்குறா? தவறு செஞ்சா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது பொலிட்டிக்கலா? ஏன் இந்த சிஸ்டம் எல்லாம் எத்தனை நாள் கழிச்சு உங்களோட உங்க வழியிலேயே வரேன். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து எல்லாம் நல்லபடியா எடுத்துட்டா எங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நோ தே ஹேவ் டேக்கன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் he has resigned. எவ்வளவு நாள் கழிச்சு இது 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 ஏன் வந்து அவங்களே பண்ணல? நடுவுல வந்து ஒரு டாக் வந்தது, போர்ட்போலியோ எல்லாம் ரீஅலோகேட் பண்ண போறேன்னு. ஏன் பண்ணல? இந்த மினிஸ்டர் போறதுனால என்ன பிரச்சனை? அதுதான் கேள்வி. இவ்வளவு பிரச்சனை நடந்தது. 5 வருஷம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அவரு. இப்போ இந்த 5 வருஷத்துல எத்தனை பேப்பர் லீக் ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, இது ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா தெரியும். சோ என்ன பிரச்சனை? நீங்க வந்து உங்க ஆட்சி தான் இருக்கு, மெஜாரிட்டியில இருக்கீங்க, உங்க எல்லா இதுவும் நீங்க பண்றீங்க. மக்களோட கோரிக்கை என்ன? சோ ஓட்டு கேட்க மக்கள் கிட்ட தானே வரீங்க. அன்னைக்கு எவ்வளவு பவியமா பேசுனீங்க. இப்போ ஒர்க் பண்ணல 21 பேர் செத்து போயிருக்காங்க, அத்தனை பேர் அடி வாங்கி இருக்காங்க. அது என்ன? அதையெல்லாம் நீங்க தவிர்த்து இருக்கலாமே, அந்த போராட்டத்தையே தவிர்த்து இருக்கலாம். அங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்ச அன்னைக்கு நீங்க ஏன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தவறீங்க? நாங்க ஸ்ட்ராங் பீப்புள், நாங்க இப்படிதான் இருப்போன்றது சொல்றதுல வந்ததுதான் இதே தவிர யாரும் இது அரசியல் ஆக்கல. இப்போ போராட்டம் நடத்தினவங்க யாராவது வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து பண்ணுச்சு, அவங்க சக்சஸ் மாணவர்கள் பண்ணாங்க, மாணவர்கள் தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. அது தனி அதுக்கு வந்து தில்லி சரௌண்டிங்ல இருந்தோ இல்ல இந்தியால மத்த பகுதியில இருந்து போன மாணவர்கள் நீ நிறைய வீடியோ வந்திருக்கு. ஒரு மாணவர் வந்து மத்திய பிரதேசல இருந்து வந்திருக்காரு, பேவ்மெண்ட்ல உட்காந்து சாப்பிடுறாரு. அவர் வந்து ஒரு யூடியூபர் வீடியோ எடுக்கிறாரு. அந்த யூடியூபர் வீடியோ என்னப்பா சாப்பிடறாருன்னா, அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறாரு. வேர்க்கடலை, வெங்காயம், இன்னொரு ஏதோ ஐட்டம் இருக்கு. ரொட்டியோ சாதமோ எதுவும் இல்ல. ஒரு அம்மா வந்து அவங்களோட கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த போய் என்னமா நீ குழந்தைய போய் தூக்கிட்டு வந்து இந்த ரிஸ்க்? இல்ல இங்க நேத்து எல்லாரும் அடி வாங்கினாங்க, அதை பாத்துட்டு என்னால வீட்டுல இருக்க முடியல, அதனாலதான் இங்க வந்தேன். அங்க உள்ள வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால நான் இங்க நிக்கிறேன் பாருங்க ஆனா அப்படிங்கிறாங்க. இன்னொரு அவங்க பக்கத்துல நிக்கிற இன்னொரு பெண்மணி சொன்னா, நேத்து என்னோட சகோதரி வந்து இருந்தா, டியர் கேஸ் பட்டு அவளுக்கு வந்து கண்ணெல்லாம் எரியுது, ஜுரம் வந்துருச்சு, அதனாலதான் நான் வந்திருக்கேன்றாங்க. சோ தனிப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இது யாரும் அரசியலாக்கல, எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாத்தையுமே பப்ளிசிட்டியை ப்ரோஆக்டிவா பண்ற நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஏன் ப்ரோஆக்டிவா பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி, ஏதோ ஒரு இடத்துல சின்னது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் இல்ல, ஏதோ சின்னதா ஒரு தப்பு கணக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிஜேபியோட ஏற்கனவே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தான். அதுல நம்ம மாத்தி இதுல என்ன பிளாக் மார்க் இருக்கு? இதுல என்ன பிளாக் மார்க் இருக்கு? இல்ல, நீ வெளியே வந்து நம்ம எல்லாம் வேணாலும் சொல்லிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள வந்து அது இருக்கதான் செய்யும். ஆனா இப்போ சில எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய தேர்தல்களில் இந்த இவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இது எப்படி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? யோகேந்திர யாதவ் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர், அவர் சொன்ன ஜஸ்ட் என்ன, இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் இவ்வளவு ஆன பிறகு சிஸ்டம் வழியா நமக்கு வந்து சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது, இந்த சிஸ்டத்துக்கு எதிர்த்து போராடி தான் சேஞ்ச் இது பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 2வது இன்ஸ்டன்ஸ். ஃபார்ம் லாஸ் வானான்னு சொல்லி இது எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு சொல்லி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அப்போ அவங்க ரிப்பீல் பண்ணாங்க. இப்போ மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. சோ இவங்களே இப்ப பிரசிடென்ட் செட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து எங்களால நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னா நீங்க பெரிய அளவுல போராட்டம் நடத்துனீங்கன்னா நாங்க செய்வோம் அப்படின்றது பிரசிடென்சி இவங்க செட் பண்ணியாச்சு. சோ அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி அவங்க அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது. அவங்க எதுனா சொல்ற அர்த்தம் இப்படிதான் புரிஞ்சுக்கப்படும். ரெண்டாவது ஆப்வியஸ்லி நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்னென்னமோ குட்டிக்காரன் அடிச்சு பாக்குறாங்க காங்கிரஸ், ஆனா அதெல்லாம் எடுபட மாட்டேங்குது. இந்த அரசியல்ல இல்லாதவங்கன்னு வந்து உட்கார்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அது வந்து லெஜிட்டிமேட்டா பார்க்கப்படுது. பி இட் ஃபார்மர்ஸ், நவ் ஸ்டூடெண்ட்ஸ். சோ அப்போ வந்து அரசியல் கட்சிங்க இப்ப யார் யாரெல்லாம் இறங்க போறாங்க அப்படின்றதும் கேள்வி வருது. சோ ரேதன் வந்து ஆல்ரெடி இருக்க 70 வயசான தலைவர், 60 வயசு தலைவர்கள்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட் பாடியை வச்சு இனிமேல்ட்டும் காய் நகர்த்துவாங்களா அப்படி நீங்க இந்த கேள்விதான் கேட்டீங்க முதல்ல. சோ அப்படி அதுவும் பார்க்கணும். இப்போ இன்வின்சிபிலிட்டி அப்படி இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாநிலங்களுக்கு மேல வந்து மாநில ஆட்சி செய்யறாங்க, சென்ட்ரல் ஆட்சி செய்யறாங்க. இது வந்து 2014 2019 அப்புறம் இருந்ததை விட பயங்கரமான சினாரியோ. ஏன்னா காங்கிரஸ் லிட்டரலி சவுத் இந்தியாவுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஒரு சொற்ப ஸ்டேட்டுங்க தான் வேற யாராவது ரூல் பண்றாங்க. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க இருக்காங்க. பட் ஆனா ஸ்டில் அவங்களால வந்து இந்த விஷயத்துல நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியல. தே ஹாவ் டு வாக் பேக் அவங்க சொன்னதுல இருந்து. ஸோ இது
இது நான் வந்து மோடி, அமித்ஷா முன்னவே ஒரு தடவை பேசியிருக்கோம். ஸோ இது வந்து அட்வான்டேஜ் யோகியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் அரசியல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டி அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் வந்து சூரியன் உள்ள வரை அவங்க தான் ஆட்சி செய்யணும், அவங்க தான் தலைவராக இருக்கணும் அதெல்லாம் சொல்றாரு. பட் யதார்த்தம் வேற. ஸோ ஒரு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ ஏதோ ஒன்று ஆட்சி செஞ்சுட்டு ஆட்சி மாற்றம்னு வரும். ஸோ அந்த ஆட்சி அதிருப்தின்றது இன்க்ரீஸ், இந்த பர்செப்ஷன் டு ரியாலிட்டி இருக்கிற கிராப்ப வந்து மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி இருந்தாலுமே நமக்கு பிஜேபி வந்து போன முறை ஜெயிச்சதுக்கே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் அவ்வளோ ஒற்றுமையா இல்ல. அதனால தான் அவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இனி வரப்போற எலக்ஷன்லயும் பிஜேபி என்னதான் வந்து உங்களுக்கு வீக் ஆனாலுமே, எதிர்க்கட்சிகள் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா தான், வலிமையாக இருந்தால் தான், இந்த கொண்டு வந்த மாற்றத்தை எல்லாம் இந்த மாற்றம் வரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா, இப்போ இங்க வந்து ஒரு சின்ன மாநிலம் டபால்னு வந்து ஒரு 3வது பார்ட்டி வந்து வந்துருச்சு. இதே வந்து மத்தியில வந்து இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு நமக்கு தெரியல. அதுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கு. அடுத்த வருஷம் நடக்க போற மாநில தேர்தல் இது எல்லாத்துலயும் நம்ம பாக்குறோம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா வந்து 2014லயும் சரி 2019லயும் சரி காங்கிரஸ் சென்ட்ரல்ல தோத்த பிறகு கூட பாத்தீங்கன்னா மாநிலங்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இதெல்லாம் ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகா ஒரு தடவை ஜெயிச்சாங்க. ஆனா அது இட் டிடன்ட் டிரான்ஸ்லேட் இன்டு லோக்சபா சீட். இமிடியேட்டா அதுல இருந்து 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல நடந்த லோக்சபா சீட்ல டோட்டல் வாஷ் அவுட். இன்ஃபேக்ட் குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் நிறைய நல்லா இருந்தது காங்கிரஸ்க்கு, ஆனா சீட் ஷேர் அது கன்வெர்ட்டே ஆகல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா மாநிலங்கள்லாம் தோத்துருக்காங்க. ஸோ பட் லோக்சபால ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதான் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாநிலம் சார்ந்த கட்சிகள் இருக்கு இல்லைங்களா, ஒரு 20 லோக்சபா சீட்டு 30 லோக்சபா சீட்டு எங்களால சாலிடா ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிட்ட பிறகு நானும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், ஜெயலலிதா ஃபேமஸா சொன்னாங்க, மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகுறது எப்படி நீங்க பாக்குறேன், நானே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்க அப்படின்னாங்க. சோ அந்த மாதிரி பீட் மம்தா பானர்ஜி, பீட் எம்.கே. ஸ்டாலின், இவங்க எல்லாம் வந்து சென்ட்ரல் ஆஸ்பிரேஷன், அவங்களோ அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கோ பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு. பட் அவங்க எல்லாம் பின்னடைவு அடைஞ்சிருக்காங்க. சோ அதனால வந்து காங்கிரஸோட நெகோசியேஷன் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு. இது டபுள் எட்ஜ் ஸ்வாட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 145 அவங்க 270 பிளஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட சீட்டுங்க வந்து கொடுத்தது வந்து இந்த தோழமை கட்சிகள் தான். இப்ப அவங்க எல்லாம் வீக்கா இருக்கிறாங்களாம், காங்கிரஸ்க்கு வந்து பின்னடைவு தான், ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் இல்ல, இவங்களை வந்து யூபில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அகிலேஷ் சொல்லி விட்டாரு 2 சீட்டுக்கு மேல கிடையவே கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அந்த ராய்பரேலியும் அமேத்தியும் தவிர்த்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், நீங்க வந்து கூட்டணியில இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்தது ஒரு எலெக்ஷன்ல. சோ அந்த அளவுக்கு அவங்கள புஷ் பேக் பண்ணுவாங்களா ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்றது இருக்கு. பட் இது வந்து 3 இயர்ஸ் வந்து ரொம்ப லாங் டைம் லோக்சபா சீட்டுக்கு. இதோட தாக்கம் வந்து அடுத்த வருஷம் வர மாநில தேர்தல்களை பத்தி தான் நம்ம பேசணும். சோ மாநில தேர்தல்ல நான் என்ன பாக்குறேன்னா, இது திஸ் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் டு மோடி ஷா கம்பைன். அண்ட் யூபி எலெக்ஷன்ல வந்து யோகி ஜெயிச்சார்னா, ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சார்னா இட் இஸ் அட்வான்டேஜ் யோகி, அப்படிதான் நான் பாக்குறேன். பியாண்ட் தட் டு 2029 லோக்சபா வந்து இட் இஸ் டூ மச். திடீர்னு மோடி வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இலவச அறிவிப்பு போதும். இலவசம் அப்படியும் சொல்ல வேணாம். பாலிசி வைஸே நல்ல பாலிசி ஏதாவது கொண்டு வரலாம். இலவசத்தை கொடுத்துதான் அவங்களுக்கு கரெக்ட் பண்ண, நல்ல ஒரு 3-4 பாலிசி கொண்டு வராங்க, அதுக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னும் போது மக்கள் வந்து ஓகே தென் திஸ் டைட் கேன் சேஞ்ச். ஓகே சில விஷயங்கள் தப்பா பண்ணாங்க, அப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல அவங்க வந்து மினிஸ்டர் தூக்குனாங்க, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீட் லீக்கே ஆகல, இதை கரெக்டா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த 3 வருஷத்துல அப்படின்னு ஆகும்போது, அப்ப அது 2029ல வந்து அது பிளஸ் எதிர்கட்சி ஒற்றுமை இல்ல அதெல்லாம் வரும். இதோட தாக்கம் நம்ம 2027 எலெக்ஷன்ஸ்ல தான் பார்க்கணும். இப்போ இந்த சிஜேபி இருந்து வந்து இது கொஸ்டினா காங்கிரஸ் சர்க்கிள் ரைஸ் பண்றது, எஸ்பெஷலி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த சிஜேபியோட அட்வான்டேஜ் வந்து இதை வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்களா பின்னாடி இருந்து. ஏன்னா பஞ்சாப் எலெக்ஷன் வருது, அதை அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் இருக்கு, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்ணதா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. ஸோ இது யாருக்கு அட்வான்டேஜ் ஆகும்? இல்ல சிஜேபியில இருந்த மாணவர் தலைவர்களே வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு பண்றாங்களா? இதெல்லாம் நம்ம போதான் பார்க்கணும். இதோட தாக்கம் 2027 எலெக்ஷன்ல நம்ம அது அப்பதான் தெரிஞ்சுக்கோ, இல்ல இது இந்த போராட்டத்தோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் முடிஞ்சு போச்சா, இல்ல வேற இட் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு எலக்ட்ரல் டெபியூ ஃபார் ஃபியூ பீப்புள்,
அதுக்கப்புறம் சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகுதா, இதெல்லாம் 2027 தான் நமக்கு தெரியும். ஓகே. உங்க கருத்துக்களை இங்க பதிவு செஞ்சுக்கலாம். இத நம்ம பிஜேபி நண்பர்களும் இத அவங்க ஒரு நல்ல வழியில எடுத்துப்பாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தங்களின் கருத்துக்களை எங்களுடன் வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றிங்க. வணக்கம்.